யோக நெறிகள், பல நெறிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பக்தி யோகம், ஞான யோகம், தியான யோகம், கர்ம யோகம் என்றெல்லாம் பல யோக வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்திருக்கின்ற தலைப்பு ஞான யோகம். நம்முடைய தலைவர் அவர்கள் இதை பற்றியெல்லாம் நன்கு ஆராய்ந்து அறிந்தவர்கள், வேதாத்திரியத்தையும் கற்று தேர்ந்தவர்கள். அந்த வகையில் ஞான யோகம் என்ற தலைப்பில் அவர்களை உரையாற்றும்படி நம் அனைவரின் சார்பிலும் வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளம். எல்லாம் வல்ல, எங்கும் நிறைந்த, எல்லாம் அறிந்த இறையொருளை வணங்கி உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிறுவன தந்தை நம் ஆசானார் தந்தை அவர்களுடைய அருளாசிகளை வேண்டி இந்த வகுப்பை துவங்குகிறோம். இதிலே கலந்து கொண்டிருக்கின்ற அருள் நாட்டம் கொண்ட அறிவு சார்ந்த மனவளக்கலைஞர்களே, இருபால் அறிஞர் பெருமக்களே, எங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவங்குகிறேன். வாழ்க்கையில் எதை தெரிந்தால் அனைத்தையும் தெரிந்ததாகுமோ, எந்த ஒரு விஞ்ஞானத்தை தெரிந்து கொண்டால் அனைத்தையும் தெரிந்ததாகுமோ அந்த ஒன்றை எனக்கு சொல்லுங்கள் என்று முண்டகோ உபனிஷத்தில் முதல் ஸ்லோகத்திலே குருவை பார்த்து சிஷ்யன் கேட்ட முதல் கேள்வி, எந்த ஒன்றை தெரிந்தால் அனைத்தையும் தெரிந்ததாகுமோ அந்த ஒன்றை எனக்கு சொல்லுங்கள். ஏற்கனவே நேற்றை சொற்பிலே நம்முடைய பேரன்புக்குரிய வேதசுப்பையா அவர்கள் விஞ்ஞான விளக்கம் அருட்தந்தை அவருடைய தனித்தன்மையோடு கூடிய அந்த விளக்கத்தை ஓரளவு அவருடைய உரையிலே குறிப்பிட்டார்கள். நான் இப்பொழுது பாரத தேசத்திலே வாழ்ந்த மகான்கள் இறை ஞானத்தை எப்படி விளக்கியுள்ளார்கள், அதிலே அருட்தந்தை அவர்களுடைய எளிய விளக்கம் எப்படி இருக்கிறது என்பதை ஒப்பிட்டு பேச இருக்கிறேன். எந்த ஒரு விஞ்ஞானத்தை நான் தெரிந்து கொண்டால் அனைத்தையும் தெரிந்து கொண்டதாகும். அப்படி என்றால் சீடனுக்கு ஒரு நல்ல தகுதி உள்ள சீடன். சாஸ்திரத்தில் அதிகமாக கூறப்படுவது, எப்படிப்பட்ட சிஷ்யன் எப்படிப்பட்டவனாக எப்படிப்பட்ட குருவை நாட வேண்டும். குருவுக்கு லட்சணம் இருக்கு, சிஷ்யனுக்கு லட்சணம் இருக்கு. சும்மா யாரு வேணாலும் போய் பிரம்மஞானத்தை ஈஸியா கேட்ட முடியாது. அருட்தந்தை அவர்கள் அவதரித்த காரணத்தினால் நம்ம எல்லாத்துக்கும் யாருக்கு வேணாலும் பிரம்மஞானம் கிடைத்தது. இது யாரும் மறுக்க முடியாது. சரி, இப்ப அந்த சப்ஜெக்ட் வரல. குருவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சிஷ்யனுடைய தகுதியை பார்த்து குரு சொல்லுகிறார், இது சரியான கேள்வி. எப்படி ஒரு அறையிலே இருட்டு இருக்கிறது, உள்ளே பல்வேறு சாமான்கள், சேர், டேபிள், எல்லாம் இருக்கு. இருட்டு அறையிலே நாம் உள்ளே போனால் இந்த பக்கம் போனா சேர் முட்டுது, இந்த பக்கம் போனா பீரோ முட்டுது, தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். இப்பொழுது அந்த அறையில் ஒரே ஒரு விளக்கை பொருத்தினால், ஒரு லைட்டை போட்டா அனைத்து பொருள்களும் அந்தந்த இடத்தில் உள்ளபடி தெளிவாக விளங்குவதை போல ஆத்ம ஞானம் என்ற ஒரு ஞான ஒளியை ஏற்றினால் நம்ம அகத்திலே இருக்கின்ற இருள் நீங்கும். அதுக்கு இன்னும் அது என்ன ஆத்ம ஞானம் சுருக்கமா
எசன்ஸ் ஆஃப் ஆல் உபனிஷத் கூறப்படுகிறது என்றால், நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த உடலிலே வசிக்கின்ற உயிர் அல்லது ஆத்மா. அதை அருட்தந்தை அவர்கள் உடலுக்குள் உயிரும் உயிருக்குள் அறிவும் அமைந்து இயங்குகிறது என்று சொல்வார். நான் இந்த உடல் அல்ல, உடலை வீடாக கொண்டு வாகனமாக கொண்டு வசிக்கின்ற உயிர் ஆத்மா நான். ஃபர்ஸ்ட் தெளிவு. அதுக்கு உதாரணமாக நாமெல்லாம் வீட்டில் வசிக்கிறோம். அந்த வீடே நான் அல்ல, வீட்டில் வசிக்கின்ற ஆத்மா நான். இந்த உடல் நான் அல்ல, உடலில் வசிக்கின்ற, உடலை வீடாக கொண்டு உடலுக்குள்ளே வசிக்கின்ற ஆத்மா நான். ஆடை நான் அல்ல, ஆடையை அணுகின்ற நான். நான் தேகம் அல்ல, தேகி. இது சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க. இப்படி நிறைய உதாரணம் சொல்லி விளக்குவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் தெளிவு, நாமெல்லாம் பெரும்பாலும் உடலையே நான் என்று கருதி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த உடல் நான் அல்ல. இரண்டாவது, நம்முடைய மனம் நான் அல்ல. மனதை கருவியாக கொண்டு உடலை வீடாக கொண்டு வசிக்கின்ற ஆத்மா அல்லது உயிர் நான். இதுதான் எசன்ஸ். இது எசன்ஸ் ஆஃப் ஆல் உபனிஷத்தினுடைய மைய கருத்து. நான் யார் என்றால், நான் ஆத்மஸ்வரூபம். இந்த உடலும் மனதும் என்னுடைய வாகனம், என்னுடைய வீடு, என்னுடைய கருவி. நான் யார்? நான் இன்னைக்கு சப்ஜெக்ட் அறிவு சுரூபம். அறிவே தெய்வம்ங்கிற கான்செப்ட் தான் உபனிஷத்து சொல்லுது. அடுத்ததைய அறிவுக்கே திருக்கோயில் கட்டின பெருமை அவருக்கு சாரும். அப்ப நாம் என்ன, நான் யார் என்றால், அதுக்கு நிறைய விளக்கம் இருக்குது. அது வாய்ப்பு வரும்போது அது எனக்கு தோன்றுனா கரெக்டா சொல்லிடுறேன். நான் அறிவு சுரூபம். நான் இந்த உடலோ மனமோ அல்ல. அதற்கு ஞானிகள் எவ்வாறு விளக்கினார்கள்? மிக அற்புதமாக விளக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, இந்த உலகம் நான் அல்ல. அது யாருக்கு சந்தேகம் வராது. இந்த உலகம் நான் அல்ல. இந்த உலகத்தை நான் அறிகிறேன், அனுபவிக்கிறேன், உணர்கிறேன். ஆக உலகம் நான் அல்ல. இது தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியா, இந்த உடல் நான் அல்ல. அதுக்கு வியாக்கியானம் எப்படி வருகிறது என்றால், இந்த உடலை நான் அனுபவிக்கிறேன், அறிகிறேன். என்னுடைய உடல், உடல் நான் அல்ல, என்னுடைய உடலை நான் அறிகிறேன், அனுபவிக்கிறேன். அறிகின்ற நான் அனுபவிக்கப்படுகின்ற பொருளிலிருந்து வேறானவன். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இது எல்லாத்துக்கும் தெரியும். நான் என்னுடைய உடலை, இப்ப நாம அதுக்கு என்ன விளக்கம்னா, என்னுடைய உடல் என்னுடைய வலதுகை வலிக்கிறது, என்னுடைய வலது கண் ப்ராப்ளமா இருக்கு, என்னுடைய கால் வலிக்கிறது. இப்ப நாமெல்லாம் என்னுடைய உறுப்பு, நானே அல்ல. அதுக்கு ஒரு ஞானி வகுப்பெடுக்கிறோம் தமாசா சொன்னார். இப்ப நாம டாக்டர்கிட்ட போய், டாக்டர்
என்னுடைய இடதுகை வலிக்கிறது என்று தான் சொல்லுகிறோம். யாரும் போய் டாக்டர் நானே வலிக்கிறேன் என்று சொல்ல டாக்டர் சொல்வாரு ஆஸ்பத்திரிய மாத்தி. இதுதான் எனக்கு அந்த வகுப்பெடுக்கிற சொன்ன உதாரணம். அப்படியே இது நான் கேட்டது 1981. இந்த உதாரணம் இன்னும் மனசுல இருக்கிற காரணம் இது விளக்கமா தெரியுது. அப்போ என்னுடைய உடலை நான் அறிகிறேன், அனுபவிக்கிறேன், உணர்கிறேன். நான் வேறு, அனுபவிக்கப்படுகின்ற பொருள் வேறு, அறிகின்ற நான் வேறு. இப்ப நல்லா புரிஞ்சுதுங்களா நமக்கு? அடுத்தபடியா என்னுடைய மனம் இன்று சரியில்லை, டல் அடிக்குது. என்னுடைய மனம் இன்று உற்சாகமாக இருக்கிறது. என்னுடைய மனம், என்னுடைய மனதை நான் அறிகிறேன், அனுபவிக்கிறேன், உணர்கிறேன். ஆக அனுபவிக்கின்ற நான், அறிகின்ற நான், அந்த அறிகின்ற பொருளில் இருந்து வேறானவன். நான் அறிகின்ற சுரூபி, அறிவு சுரூபி, உணர்வு சுரூபி நான். இது அவங்க கொடுத்த விளக்கம். இப்ப என்னன்னா, நான் அறிவு சுரூபி, இந்த உடலோ மனமோ நான் அல்ல. உடலை மனதை நான் கையாளுகிறேன், அறிகிறேன், அனுபவிக்கிறேன். ஆக இந்த உடல் மனம் என்னால் அனுபவிக்கப்படுகின்ற அறியப்படுகின்ற ஒன்று. நான் அறிவு சுரூபி, உணர்வு சுரூபி. புரிஞ்சுதுங்களா? அதுக்கு என்ன, அறிகின்ற பொருளையும் அனுபவிப்பவனையும் இப்ப நாமெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். நான் அல்லாதவற்றில் நானை கலந்து விட்டோம். கற்பனையாக என் மீது நான் அல்லாதவற்றை ஏற்றி வைத்துள்ளேன். அதற்கு சாஸ்திர வகுப்பெடுக்கிற ஒரு ஞானியோட விடாம சொல்ற உதாரணம், ஒரு கயிற்றின் மேல் பாம்பை நான் ஏற்றி வைத்துள்ளேன். ஒரு கயிறுக்கு நாம் அதை பார்த்து கயிறுன்னு அறியாத காரணத்தினால் அதிலே பாம்பை நாம் கற்பனையாக ஏற்றி வைத்து பயந்துகிட்டு உட்கார்ந்து. அப்போ என் மீது கற்பனையாக நான் தவறாக ஏற்றி வைக்கப்பட்டதினால் அந்த அறியாமைதான் துன்பத்திற்கு காரணம். அதுக்கு அவித்யா என்று சமஸ்கிருதத்தில் அறியாமை. எந்த அறியாமை? என்னை பற்றிய அறியாமை. அது பேசிக். அப்புறம் எல்லாத்த பத்தின அறியாமைதான் துன்பத்திற்கு காரணம் சொல்லுவாங்க. இப்ப நாம ஒன்று முடிவு பண்ணணும், நான் அறிவு சொருபி. இரண்டாவது, என்னுடைய இந்த உடல் வரும் போகும், தேய்வுக்கும் நாசத்திற்கும் உட்பட்டது இந்த உடல். மனம் வரும் போகும், தோன்றி மறையும், செத்து பிழைத்து. ஒவ்வொரு நிமிஷமும் அந்த எண்ணம் வரும், அது செத்து போயிடும், மறுபடியும் புது எண்ணம் வரும். எண்ணமும் மாறிக்கொண்டிருக்கிறது, உடலும் மாறிக்கொண்டிருக்கிறது. நான் என்றும் மாறாத நித்திய வஸ்து ஆத்மா. அதற்கு அழிவில்லை, தேய்வில்லை என்பது இரண்டாவது. அப்ப அதுக்கு பேரு நேற்றும் இன்றும் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இருக்கின்ற, இருப்பாக இருக்கின்ற ஆத்மா நான். அதுக்கு பேரு உண்மை சத் என்று சொல்வார்கள். அறிவு சொரூபத்துக்கு சித். நான் சித் சொரூபி. இன்னொன்னு, எனக்கு இது எல்லை கட்டி என்ற நான் இல்லை, நான் எங்கும் வியாபித்திருக்கின்றேன். பூரண பொருளாக நான் இருக்கின்றேன். ஒரு இடத்தில் காலத்தில் என்னை வரையறுக்க முடியாது. ஆக நான் முழுமையாக ஆனந்தமான
முழு நிறைவான சுரூபி நான், சத் சித் ஆனந்த சுரூபி நான். இதுதான் ஞானிகள் கொடுக்கின்ற மிக அற்புதமான விளக்கம். நான் யார்? சத் சித் ஆனந்த சுரூபி நான். சத் என்றால் என்றும் அழியாமல் இருக்கின்ற, சித் என்றால் அறிவு சொரூபமாக இருக்கின்ற, ஆனந்தமாக எங்கும் முழுமையாக பூரணமாக நிறைந்திருக்கின்ற சத் சித் ஆனந்த சுரூபி நான். நான் யார் என்ற சரியான விளக்கம் தான் ஆத்ம ஞானம். ஆத்மா என்பது என்னை பற்றியது, ஞானம் என்பது என்னை பற்றிய அறிவு. என்னுடைய சொரூபம் என்ன என்றால் இதுதான் சொரூபம். நான் எப்படிப்பட்ட குணத்தை உடையவனாக இருக்கிறேன்? நான் ஆனந்த சொரூபியாக, அறிவு சொரூபியாக, ஆற்றல் மிக்க. நேற்று தாய்மான சுவாமி சொன்ன இல்லைங்களா, அங்குங்கனாதபடி எங்கும் அறிவு சொரூபியாய், ஆனந்த சொரூபியாய், பேராற்றல் மிக்கதாய். நீங்க இந்த கும்பாபிஷேக பத்திரிகையில பாத்தீங்கன்னா அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாகியாய் அப்படி எல்லாம் போடுவாங்க. அம்பாளுக்கு அகிலாண்ட கோடியாய் பிரமாண்ட நாயகியாய் வீற்றிருக்கும் அகிலாண்ட ஈஸ்வரி, அந்த ஈஸ்வரி எல்லாம் பெயர் போட்டுட்டா அதெல்லாம் இந்த அர்த்தத்தில் போடுறது. அனைத்து அண்டங்களையும் தன்னுள் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த பராசக்தி பேராற்றல், சர்வ வல்லமையுடைய ஆற்றல். அது அப்படியாக விளக்கம் கொடுக்கிறார்கள் அருட்தந்தை அவர்களும். பேராற்றல், சர்வ வல்லமை உடையவன் என்றும் அதே வார்த்தை. அப்ப நாம எல்லாம் என்னன்னா, நம்முடைய உடல் ஒரு ஜடப்பொருள். ஜடப்பொருள் தெரியுமில்லுங்க. சேதன அச்சேதனம் சொல்லுவாங்க. அச்சேதன உடல், ஜடம்னா உடலுக்கு எதுவும் கிடையாது. உள்ள நமக்கு உயிர் இருந்தா தான் உடலுக்கு மதிப்பு. கண்களுக்கு எது பார்க்கும் சக்தியை கொடுக்கிறதோ, காதுகளுக்கு எது கேட்கும் சக்தியை கொடுக்கிறதோ, மூக்குக்கு எது நுகரும் சக்தியை கொடுக்கிறதோ, எது வாக்குக்கு பேசும் சக்தியை, வாக்கை விளக்குகிறதோ, அது எதனால் கண்கள் என்ற அந்தஸ்தை பெறுகின்றனவோ, எதனால் காதுகள் என்ற அந்தஸ்தை பெறுகிறவோ என்று கேன உபனிஷத் என்ற உபனிஷத்தில் இந்த கருத்து சுவர் லட்டாட்ட இறைவன் ஆத்மா இருப்பாக இருப்பதனால் கண்கள் அதனுடைய ஒளியை பெறுகின்றன. அதுக்கு விளக்க சொல்றவங்க, பொம்மையில கண் இருக்கு, செத்து போயிட்டாலும் கண் இருக்கு, ஆனா அதற்கு கண்கள் என்ற அந்தஸ்து. காது இருந்து கேட்கலினா காதுக்கு எந்த விதமான அந்தஸ்து கிடையாது. அப்போ கண்ணுக்கு கண்ணாக, காதுக்கு காதாக, அப்படி வாய்க்கு வாயாக எது இருக்கிறதோ, அது எதனால் இயக்கப்படுகிறதோ அது ஆத்மா இருப்பாக இருக்கிறார். அந்த ஆத்மாதான் நீ. இதுதான் கேனோபஸுடைய மைய கருத்து. நீதான் அது. இப்படியே சொல்லி சொல்லி நீயே அதுவாக இருக்கிறாய், அதுவே நீயாக இருக்கிறாய். இதுதான் ஹையஸ்ட் உபதேசம். இப்ப நாம மிக முக்கியமான சப்ஜெக்ட் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இது டீப்பா கவனிச்சாலே கொஞ்சம் மறந்தும். என்னால இதுக்கு மேல சீரியஸா பேச முடியாது. இது புரியறதுக்கு ரொம்ப கஷ்டம், புரியறதுக்கு ரொம்ப சுலபம், மறக்கிறதுக்கு ரொம்ப சுலபம். இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கூடாது. நான் அதெல்லாம் வாழ்க்கை விவகாரத்தில் அது கொண்டு வர. நான் ஆத்மா பேசுகிறேன் எல்லாம் சொல்ல முடியாது. நானே சில பேர் வேணும்னு அப்படி பேசுவாங்க, அது இதுன்னு பேசுவாங்க.
வாழ்க்கைக்கு என்னமோ அதுதான். அங்க போய் நானே வலிக்கிறேன்னு சொல்ல முடியும். ஆத்மாதான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இறை ஞானம் என்பது, ஆத்மதான் ஞானம் என்பது நம்மை பற்றியும் இந்த உலகை பற்றியும் உலகத்திற்கு காரணமான இறைநிலை பற்றியும் தெளிவாக விளங்கிக் கொள்வதுதான் ஞான யோகத்தின் அடிப்படை அம்சம். இப்ப மெயினா இந்த எதை அடைந்தால் நாம் முழுமை பேரை, அந்த ஜீவன் முக்தியை அடைய முடியுமோ அதற்கு முதலில் தேவை நேற்று பார்த்த இறை ஞானம். அந்த இறை ஞானம் என்பது என்னன்னா, இப்ப நாம் பாரத தேசத்திலே வாழ்ந்த மகான்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகுக்கே இறை ஞானத்தை கொடுத்த பூமி நம்முடைய பூமி. எந்த நூலை வாய்ச்சாலும் இதனுடைய ஒரு பிரான்ச்சா தான். பெரிய பெரிய விற்பனை ஆகிற புஸ்தகத்தினுடைய ஆத்தர் எல்லாம் நான் இந்தியாவிலிருந்து வேதத்தை வேதாந்தத்துக்கு கருத்தை எடுத்து எழுதுறேன். இப்ப நாமெல்லாம் அந்த ஞானிகள் என்ன கொடுத்தார்கள் உலகுக்கு என்றால், இறைவன் மெய்ப்பொருள் உண்டு, அது ஒன்றுதான். இப்ப என்னங்க ஒரு கருத்து? இறைவன் மெய்ப்பொருள் ஒன்று. இரண்டாவது கருத்து, இறைவனுக்கு தனியாக உருவம் இல்லை. நல்லா புரிஞ்சு. மூணாவது மைய கருத்து, இருப்பதெல்லாம் இறைவனை தவிர வேறொன்றும் இல்லை. இந்த வைட்டல் பாயிண்ட். இருப்பதெல்லாம் இறைவனை தவிர வேறொன்றும் இல்லை. ஞானி கண்ணை திறந்து அவன் பார்க்கறதெல்லாம் இறைவனைத்தான். இது ஹையஸ்ட் ரோல். அதுதான் நம்ம பாரத தேசத்தினுடைய பெருமை. ஒன்றே பலவாக காட்சியளிக்கிறது. இப்ப இதுக்கு அந்த உபனிஷத்தில், 2 உபனிஷத்துக்களில் இதற்கு கல்வியறிவு இல்லாத அந்த காலத்திலே 5000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு